அடுத்து வந்து ஹிதேரா மோனிஷா அவர்கள் உரையாற்ற வருகிறார். அவர் வந்து தமிழில் முதுகலை பட்டம் பெற்றவர், தீவிர வாசிப்பாளர் மற்றும் எழுத்தாளர். இணையத்தில் மட்டும் 27 நாவல்கள் எழுதியிருக்காங்க. 20 வந்து புத்தகமாக பதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்ணியம், சூழலியல், விழிப்புணர்வு சார்ந்து நூல்கள் எழுதிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறார் எழுத்தாளரும் கூட. பெருசாக போட்டோம். எல்லோருக்கும் வணக்கம். சீக்கிரம் கூப்பிட்டீங்களோ? சேரில் இன்னும் ஆளுங்க உட்காந்துட்ருக்காங்க. நான் பேச போகிற புத்தகம் ஹிதேரா, எழுதியவர் மாயா. மாயா மலர்விழி. ஆக்சுவலி இந்த புத்தகத்தை வந்து நான் தேர்ந்தெடுத்து இந்த புத்தகம் வெளிவந்ததுமே வாங்கியாச்சு. வாங்கினதுமே இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வாங்கினேன். எனக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப ஃபேவரட். அதுதான் முதல் காரணம். சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்கிறவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? ஆளே 10 பேர் தான் இருக்கீங்க. ஓகே. சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்கிறியா தம்பி? ஓகே. சயின்ஸ் ஃபிக்ஷன் படிக்கிறவங்க எப்போவுமே ரொம்ப வாசிக்கிறவர்கள் வந்து குறைவாக மட்டும் இல்லை, எழுதுகிறவர்களும் குறைவாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறது அவ்வளவு சுலபம் இல்லை. நானும் எழுதியிருக்கேன். அது ஒவ்வொரு வரியிலையும் வந்து சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. 2 விஷயம் என்னென்னா, கற்பனை, அதீத கற்பனையோடு எழுதணும். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அது அதீத கற்பனையோட அந்த ஒரு கட்டமைப்பை வந்து எழுதுகிறோம். ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போகிறோம்னா, 500 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு யோசிக்கணும்ல. அதை உட்காந்து அந்த வரியில் கொண்டு வரணும் இருக்குல்ல, அங்கே தான் அந்த ரிஸ்க் இருக்குது. அதை கொண்டு வந்த பிறகு அதை கன்வின்ஸ் பண்ணணும் வாசகருக்கு. அப்படி தான் நடந்திருக்கு, அப்படி ஒன்று இருக்கும் அப்படின்னு அங்கே படிக்கிற வாசகனை கன்வின்ஸ் பண்ணுறது தான் அந்த எழுத்தாளனுடைய திறமை. நான் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் வாசிப்பேன்றதுனால அந்த மாதிரி கன்வின்சிங்கான ஒரு எழுத்து நிறைய வாசிச்சிருக்கேன். அதில் ஹிதேரா வந்து எனக்கு ரொம்ப ஆரம்பத்தில் படிக்கும்போது இது ஃபேண்டசி மாதிரி போகுதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் ஒரு 150 பக்கத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கன்வின்சிங்கான ரீசன் கொடுத்து நம்மளை வந்து அப்படியே ஆச்சரியப்படுத்திடுறாங்க. அந்த 150 பக்கத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து அப்படி எப்படி எழுதணுன்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்கிற பெஸ்ட் திங். முழுசாக படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆரம்ப வரியிலேருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறது, நம்மளை கொண்டு போகிற ஒரு பயணம். இந்த பக்கத்தில் 2வது முக்கியமான விஷயம் வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிற தமிழ் நடை. அவ்வளவு அழகான தமிழ் நடைங்க. வாசிக்கணுங்க. அப்படியே படிச்சேன்னா அப்படியே மெய் மறந்து உள்ளே போயிடுவோம் அந்த தமிழுக்குள்ள. ரீசெண்டாக இந்த சங்க பாடெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது நிவேதிதா லூயிஸால. அதில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தை ஒன்று வருது. அந்த வார்த்தையை உள்ள எழுதியிருக்காங்க தெய்வம். அது அந்த சங்கப்பாடலை நான் வாசிச்சு அதை அர்த்தமெல்லாம் வந்து நிவேதிதா லூயிஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த புக்கை வாசிச்சதுனால எனக்கு அர்த்தம் தெரிஞ்சுது. இல்லைன்னா நான் போய் தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த சர்ச்சைக்குரிய வார்த்தை என்னன்னு புக்கை படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இல்லாட்டி ஆர் ஸ்டோரிஸ் ஃபேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த தமிழ் நடைன்னு சொல்லல, அதே போல் அவங்க வச்சிருக்கிற தமிழ் பெயர் இளன், மதி, வனான்றது தான் இந்த கதையோட நாயகி. என்டையராக கதையை கொண்டு போகிற ஒரு பிரிஸ்கான நம்ம ஹீரோயின். ஸோ இந்த பெயர்கள், அதில் ஹிதேரான்ற ஒரு தேசம், அந்த தேசம் வந்து உலகம் அழிக்கப்பட்ட பிறகு கடவுளால் உருவாக்கப்படுகிற ஒரு தேசம். அந்த தேசத்தில் எல்லாமே கிடைக்குது. என்னையா 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு அதுக்குள்ளே முடிஞ்சதா? எப்போயா முடிஞ்சது? சரி, அந்த ஹிதேரான்ற அந்த தேசத்தில் வந்து ஸோ உலகம் அழிக்கப்பட்டவர் உருவாது, அக்கிதேவன்றவர் உருவாக்குறாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான தேசத்தில் என்ன நடக்குது, அதுக்கு பேர்லாம் வச்சுருக்காங்க. ஒளிநகர், கருநகரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒளிநகரம்ன்றது டாப் மோஸ்ட் லெவலில் அங்கே இருக்குது. கருநகரம் அங்கேயும், அதாவது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும்போதும் இந்த பிரிவினைகள்லாம் இருக்குன்றது அவங்க ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. எனக்கு இந்த கதையில் ரொம்ப ஃபைனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபீமேல் சென்ட்ரிக். அந்த ஃபீமேல் சென்ட்ரிக்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஊர் ஆளுங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் எப்படி எடுப்பாங்க தெரியுமா? எந்திரன் படத்தில் எடுப்பாங்களே, ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து ஒரு ரோபோ அப்படியே மயங்கி விழுவாங்க. இல்லாட்டி ஒரு அழகான பொண்ணை ரோபோ ஆக்கிடுவாங்க. அறிவியலான அறிவார்ந்த பெண்களை உருவாக்க எங்க கதை இருக்கு? எழுதுகிற பெண்கள் எழுதணும். ஆண்கள் எழுதுகிற கதைகள்லாம் பெண்கள் வந்து அழகா இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து இந்த என்டையர் ஸ்டோரியை இந்த வனாதான் ட்ராவல் பண்ணி நமக்கு ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் பிட் வரைக்கும் கொண்டு போகிறது இந்த கதையோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு காஃபியோட ஃபர்ஸ்ட் சிப்லேருந்து லாஸ்ட் சிப் வரைக்கும் அனுபவிக்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரசித்து வாசிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வாசிச்சு பாருங்க. ஹிதேரா.
மிகவும் அருமையான உரை மோனிஷா. எங்களோட தீப்பொறி பேச்சாளர் அப்படின்னு வந்து மோனிஷாக்கு பட்டம் கொடுத்துடலான்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் ஹெர் ஸ்டோரிஸ் வந்து ஹெர் ஸ்டோரிஸ் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அதை கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை பாருங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து